பாருடா தங்கச்சி பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை தான். ஒரே வார்த்தை. அவர் என்கிட்ட எந்த இதுமே கேட்கல. போனோட்டியுமே பயமா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இல்லண்ணா அப்படின்னு சொன்னேன். ஓகே, பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட உரிமைக்காக போராடுறோம். இது நம்மளோட தாய்நாடு. ஸோ நம்மளோட உரிமைக்காக போடும்போது நம்ம பயப்படக்கூடாது. தைரியமா இரு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இயற்கை சூழலை பத்தி ஒரே தலைவர் யாரு போறாங்கன்னு பார்த்தா அது நம்ம அண்ணன் சீமான் மட்டும்தான். சோ அதுக்காக எனக்கு வந்து அவர் ரொம்ப நான் பிடிச்சி அவருடைய விஷயங்கள் எல்லாம் கொள்கைகளை பின்பற்றி அப்படியே வந்தது. எனக்கு கரெக்டான ஒரு தருணத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கடந்த 10 வருடங்களாக அண்ணன் சீமானை வலைதளங்கள் மூலியமா நான் பின்பற்றி கொண்டுதான் இருக்கிறேன். அது பிகாஸ் அது எதுக்குன்னா, இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசை அவருடைய பேச்சு, ப்ராஸ்டியூஷன் அதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி போயிடுவாங்க. சோ உங்க குழந்தை நீங்க வீட்லயே பாத்துக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு எங்களுடைய சொந்தக்காரங்களுடைய அறிவுரையை கேட்டு என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன வெளியில விடல. நீ எப்படி வேணுமா சேஞ்ச் ஆகி எப்படி வேணுமா இரு, ஆனா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி எல்ஜிபிடிக்யூ மக்கள் மன ரீதியா, அதாவது அவங்கள பார்க்கும் பொழுது உடல் ரீதியா வலிமையானவங்களா தெரியும், ஆனா மன ரீதியா அவங்க வலிமையானவர்கள் அல்ல. நான் சொல்றது உண்மையான திருநங்கைகளா இருக்கட்டும், உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை சொல்றேன். போலியானவர்களை பற்றி நான் பேசல. நீங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. திருநங்கையா பார்த்தாலும் சரி, ஆனா பார்த்தாலும் சரி, பெண்ணா பார்த்தாலும் சரி, மனுஷன் நானு. சோ அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உங்களை எப்படி பாக்குறேன்னு தான் எனக்கு பிரச்சனை. நான் ஒரு ரோசினியா இந்த பூமிக்கு எதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற ஒரு பிறவி பலனை அடையறதுக்கான ஒரு தருணமாக இந்த இடம் எனக்கு அமைஞ்சிருக்கு. சோ நான்